ஏப்பா தியாகு நீ சாப்பிட மாட்டியா? நான் உங்களிடம் தான் இருந்து கொண்டுதான் இருப்பேன். என் அம்மா இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன். கண்டிப்பா, கண்டிப்பா. அம்மா கிட்டயே இருக்க முடியாதே! கல்யாணம் பண்ணி குடுத்தா புருஷன் வீட்டுக்கு போயே ஆகணுமே எல்லாருமே. சட்னி அரைக்கும்போது கொஞ்சோண்டு மல்லி சேர்த்துக்கங்கப்பா, மல்லி. வர மல்லி இருக்கும் இல்லையா? கொஞ்சோண்டு வரமல்லி, ஒரு ஸ்பூன் சீரகம். வரமல்லியும் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்தி, அதையும் எல்லாம் வதக்கி நல்லா வதக்கி அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கு. இல்லையே, நான் என் அம்மா கூடத்தான் இருப்பேன். அப்படியா? சரி, சரி வந்துரு. மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு வந்துரு. நான் அம்மா கூடயே போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சாமி, இன்னொரு 5 நிமிஷத்துல லைவ் முடிச்சிடலாம். நான் நைட்டு வரேன். எனக்கு களி கிளறும் போதெல்லாம் பேசிட்டு இருக்கிறது சிரமம். நீங்கள போட்டுட்டு இருப்பீங்க மெசேஜ், என்னால் பேசிட்டு இருக்க முடியாது. அப்புறம் நான் களி கிளறி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு 8 மணிக்கு வர்றேன். 7:30 மணி 8 மணிங்கும் போது லைவுக்கு வந்தாரேன். நீங்களே எல்லாம் போய் சாப்பிடுங்க. மணி 1:15 ஆக போகிறது. கௌதமி சொன்ன மாதிரி இந்த களிக்கெல்லாம் நல்லா கறி குழம்பு. அம்மா ஓகே பாய், மீண்டும் சந்திப்போம். ஓகே சாமி, ஓகே ஓகே பாய். நான் இன்னொரு 2 நிமிஷத்துல லைவ் முடிச்சிருவேன். ஓகே, எல்லாரும் போயிட்டு வாங்க. பாய் பாய், டாட்டா. போய் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஒரு 7:30 8 மணி போல லைவுக்கு வாங்க, பேசலாம். நானும் சமையல் வேலை முடிச்சுட்டு சாப்பிட்டு காலையிலே கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன். 10:30 கேட்ட படுத்தவா ஒரு 11:30 கேட்ட தான் எந்திரிச்சு வந்தேன். சரி, ஒரு லைவையும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன் எந்திரிச்சு வந்து. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் இந்நேரம் வரைக்கும் வந்து லைவ்ல என் கூட பேசிட்டு இருந்தது. தியாகு செல்லம் ஓகே பாய், மீண்டும் சந்திப்போம். அண்ணா செல்லம் ஓகே அம்மா, நைட்டு சந்திப்போம். நைட்டு விடுகதை அம்மா கண்டிப்பா கொண்டு வாங்க. ஆளாளுக்கு ஒரு 5 விடுகதை கொண்டு வாங்க. நானே கேட்க மாட்டேன், நீங்க தான் கேட்கணும். நீங்க தான் விடுகதை ஓடணும். நானே ஆன்சர் பண்ணுவேன் தெரிஞ்சதை. ஓகே, போய் வாருங்கள், போய் வாருங்கள் மக்களே, போய் வாருங்கள். மீண்டும் இரவில் சந்திப்போம். உங்க ஊர் பக்கமெல்லாம் காத்தா? எங்க ஊர்ல பயங்கரமான காத்தடிக்குது. எல்லாத்துக்கும் டாட்டா பை பை. இப்படி கைய காட்டுறீங்க சிவப்பு சிவப்பா, ரோஸ் ரோஸ் கலர். இன்னும் ஒரே ஒரு நிமிஷம்தான், லைவை கட் பண்ணிடுறேன். அம்மா நீங்க போனால்தான் நான் போவேன். போயிருவேண்டா, ஒரே ஒரு நிமிஷம் தான்டா. இப்ப 25 செகண்ட் ஆயிடுச்சு. அது எத்தனையா ஒரு 1:14 ஆயிருக்குது. 1:14:32 ஆயிடுச்சு. 1:14:60 வரும்போது 1:15 வந்துடும் இல்லையா? அப்போ ஆஃப் பண்ணிடுறேன். நான் போனாதான் நீங்க போவீங்க. என்னை விட்டு போறக்கே மனசு இருக்காது, அது எனக்கு தெரியும். இன்னொரு 10 செகண்ட் இப்படி இப்படி ஒரு 10 நொடிக்கிறதுக்குள்ள அம்மா லைவை கட் பண்ணிடுவேன். அப்போ நீங்க தாராளமா சரி அம்மாவே கட் பண்ணிட்டாங்க இனி போவோம் அப்படின்ட்டு போயிடலாம் இல்லையா? லைவே இல்லைன்னா தானே நம்ம போய் மனசார உட்கார முடியும். ஓகே, 15 ஆயிடுச்சு சாமி, 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகே பாய் எல்லாத்துக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் லைவ் கட் பண்ணிக்கிறேன். நைட்டு வாங்க கண்டிப்பா. அம்மா கௌதமி எங்கே? கௌதமி இருந்தா அப்படி என்னன்னு தெரியல சாமி, ஏதாச்சும் வேலையா இருக்குமே என்னமோ.